முதல்ல நீங்க இங்க இருக்க கூடாது. நீங்க ட்ரிப்புக்கு கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்றடா? ட்ரிப் பிளான் பண்ணிருந்தோம் இல்லமா, அதான் உங்களை எல்லாம் போக சொல்றேன். நான் மட்டும் இங்க வீட்ல இருக்கேன். ஏன்பா எல்லாரும் தானப்பா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம். உங்களை விட்டு நாங்க மட்டும் எப்படி போக முடியும்? அதுவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல. சரியா புரியுதுடா. ஆனா இப்ப இனியா இந்த வீட்ல இருக்கிறது சேஃப் இல்ல. நீங்க உடனே இனியாவை கூட்டு கிளம்புங்க. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஓகேயா? நீ பசங்களையும் அம்மாவையும் கூட்டு கிளம்பு. எடல், உன் ஃப்ரெண்டோட வீடு ஏதோ இருக்குன்னு சொன்னேல்ல, அங்க போயிருங்க. சரிப்பா, ஓகே, நம்ம எல்லாருமே சேர்ந்து அங்க போலாம். எல்லாருமே கிளம்பிட்டா வீடு காலியா இருந்தா போலீஸ் சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வீட்ல ஒரு ஆள் இருக்கணும் இல்ல? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? இனியா அவ அம்மாவோட அண்ணன்களோடயும் போகட்டும். நான் இங்கே உன் கூடவே இருப்பேன்டா. என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்தா சேஃப்டி இல்லமா? என்னால என் பிள்ளைய தனியா விட்டுட்டு போக முடியாதுடா. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நீங்களும் இங்க இருக்க வேண்டாம் தானப்பா சொல்றோம். என் கூட வாங்கப்பா. சைலன்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இறந்து போனது சுதாகரோட பையன். அவங்க பையன் சாவுக்கு அவங்க பழி வாங்கணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க இனியாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. முதல்ல இனியாவை நம்ம அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம பிரையாரிட்டி. இங்க எனக்கு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அம்மாவையும் குழந்தைங்களை கூட்டு உடனே கிளம்பு. போறதுன்னா எல்லாரும் போலாம். இல்ல நீ இங்கதான் இருப்பேன்னு சொன்னா நான் உன் கூட தான் இருப்பேன். அத்த வாங்க அத்த, நீங்களும். நானும் அம்மாவும் இருக்கோம். அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க எழில். இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு நிமிஷமும் தாமதிக்காம இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. எனக்கு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ இனியாவையும் பாக்கியாவையும் பாத்துக்க. நீங்க தானே கோபிநாத்? ஆமா, நான் தான் கோபிநாத். உங்க ஒய்ஃப் பாக்கியலட்சுமியும் உங்க பொண்ணு இனியாவும் எங்க? உங்களை பத்தி எதுக்கு சார் விசாரிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்லையே. உங்க மருமகன் நிதிஷ் இறந்துட்டாரு, அதுவா தெரியுமா? நியூஸ்ல பார்த்தோம். கொலை பண்ண உங்க பொண்ணும் கூடவே நின்ன உங்க ஒய்ஃபோ சொல்லவே இல்லையா? கொலைகிலன்னு அபாண்டமா பேசுறீங்க. நடிக்காதீங்கம்மா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் எல்லாருமா சேர்ந்து ஏதோ பெருசா பண்ணிருக்கீங்க. அவங்க எங்க? நீங்களா சொல்ல போறீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்கம்மா. இனியாவும் பாக்கியலட்சுமி இப்ப எங்க இருக்காங்க?